வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டதுக்கு வெனிசுலால மக்கள் போராடினாங்க அப்படின்னு செய்தியை கூட நான் படிக்கல. ஏன்னா அமெரிக்கா நெருக்கடியில் வச்சிருக்கு அந்த நாட்டை. ஆனா அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு இங்க தமிழ்நாட்டுல போராட்டம். உண்மையிலே நான் வியந்து போயிட்டேன். யாரு போராடணும் பார்த்தா நம்ம கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா இந்திய கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இன்னொரு பக்கம் பார்த்தா 5 வருஷமா தலைமறைவா இருந்த கடைசியா ஒரு பாட்டு போட்டாப்ல, ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் தோட்டத்துல கொண்டாட்டம், மூடு டாஸ்மாக மூடு, நீ மூடு டாஸ்மாக மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு கும்மி அடிச்சு கொலவை போட்டு பாட்டு பாடின கோவன் தரைக்கு விட்டாப்லங்க. கொடும் கோவத்துக்கு ஆளாயிட்டாப்ல. ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ஏ ட்ரம்பே, உன்னை எச்சரிக்கிறேன், நீ நிக்கோலஸை விடுதலை பண்ணலாம், உன்னை நாங்கள் கைது செய்வோம். யாரு இந்த 7 பேரும் சேர்ந்து உன்னை நாங்கள் கைது செய்வோம், ட்ரம்பை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள மேல்பாதி மேல்மா தூய்மை பணியாளர் பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ, ஆத்துமணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இயற்கை வள சுரண்டல், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் பெரிய லாலிபப்பா தூக்கி வாயில வச்சு சப்பிக்கிட்டு இப்போ வெனிசுலா அதிபர் கைது பண்ணதுக்கு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகிட்டு கம்யூனிஸ்டுகள் போராட்டம். ஏ அப்பா.